எல்லா பாட்டுமே இட்டு அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் 1-2 நாள்லயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்துக்கு ஒரு பெரிய பேராயிப்போச்சு. சினிமா இண்டஸ்ட்ரியில ஸ்ரீகாந்த் வந்து எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. யார்ரா அந்த பையன், யார்ரா அந்த பையன், சூப்பரா இருக்கானே, அடடா வேற மாதிரி இருக்கானே, என்னமோ சாமிங்கா இருக்கானே, ஒரு லவ்வபிள் பாயா இருக்கானே, நம்ம இவனை வச்சு அதாவது நிறைய பேர் படைப்பாளிகள் இருப்பாங்க. இந்த காதல் கதைக்கு இவர் மாதிரி ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும், நம்ம வச்சு எடுக்கலாமே போது ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 7-8 ப்ரொடியூசர்ஸ் வந்து ஸ்ரீகாந்தோட தேதி கேட்டு ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போய் கும்பிடுறாங்க. எனக்கு கொடுத்துருங்க, அடுத்த படம் எனக்கு கொடுத்துருங்க, அதுக்கு அடுத்த படம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அடுத்தடுத்து ஸ்ரீகாந்துக்கு பெரிய புக்கிங் ஆகிறதுக்கு தயாரிப்பாளர் வீட்டில் போய் குமிறாங்க. குமிர இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வந்து யதார்த்தமா ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் பேசும்போது, சார் நம்மளோட ரோஜா கூட்டம் படம் வந்து என்ன சூப்பரா ஓடும் தெரியுமா சார், அதாவது பிரமாதமா ஓடிட்டு இருக்கு சார், அந்த மார்க்கெட்ல அந்த பையன் நடிச்ச ஹீரோவா நடிச்ச ஸ்ரீகாந்த்க்கு 7-8 ப்ரொடியூசர்ஸ் புக் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா 7-8 ப்ரொடியூசர் புக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா சார், பிரமாதமா அந்த பையன் பெரிய லெவல்ல வருவான் போல சார் தமிழ் சினிமால. அதாவது வந்து தமிழ் சினிமால இவ்வளவு நல்ல ஹீரோ கிடைச்சிட்டாருன்னு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆடியன்ஸே ரொம்ப விரும்புறாங்க சார், ரொம்ப லைக் பண்றாங்க சார். பொதுவா வந்து குறிப்பா வந்து கேர்ள்ஸ் ரொம்ப லைக் பண்றாங்க சார் அந்த பையனை. பிரமாதமான ஒரு இன்ட்ரடக்ஷன் சார் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யதார்த்தமா சொல்றாரு. சொன்னோடனே இவர் என்ன பண்றாரு, டக்குன்னு போன் எடுக்கிறார்.